This video sponsored by BuyMode Online Shopping. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் அழகான காலபைரவர் கோயில் இருக்காங்க. இங்கே வந்து எல்லா மாதமே தேய்பிறை அஷ்டமினா கொஞ்சம் ஃபேமஸாக நடக்கும். இங்கே ஒரு பூஜைகள்லாம் நடக்கும். யாகமெல்லாம் அமைச்சு அதில் ஐயரெல்லாம் வந்து மந்திரம் சொல்லி நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க இங்கே. சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு ஹைலைட் என்னென்னா எப்போவுமே இங்கே ஒரு டாக் எப்போவுமே சுற்றின்னு இருக்கும். அங்கே ஓடி போது பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த டாக் வந்து இந்த காலபைரவர் கோயிலையே சுற்றி வருங்க. அதுதாங்க இந்த காலபைரவர் கோயிலுடைய ஹைலைட்டு என்னென்னா இதுதான். எப்போ பார்த்தாலும் அந்த டாக் வந்து இந்த டெம்பிளை சுற்றினே தான் வந்துன்னு இருக்காங்க. இங்கே வந்து மூலஸ்தானம் யாருன்னா நம்ம காலபைரவர் அவர் தாங்க இந்த மூலஸ்தானத்தில் அமைஞ்சிருக்காரு. பாருங்கள், தெரியுதுங்களா? உள்ள இதுதான் கோயில். அதே மாதிரி நான் சொன்னேன்ல முதல்லையே யாகமெல்லாம் நடத்துவாங்கன்ட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லா மாதமே தேய்பிறை அஷ்டமியில் இங்கே விசேஷமாக நடக்குங்க. விசேஷமாக நடந்து அன்னதானமெல்லாம் போடுவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே யாருன்னா இங்கே வேலூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா இங்கே இந்த கோயிலுக்கு வந்து போங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க இது நிஜமாகவே. அதுவும் எனக்கு தெரிஞ்சு தான் இது உருவாக்கி கட்டினாங்க. ஒரு காட்டு ஓரமாக இருக்கும் இது. சரிங்களா? எங்கள் ஊருக்கு மேலே ஒரு காடு இருக்குது. காடுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது இந்த காலபைரவர் கோயில். அதே மாதிரி இங்கே வந்து தண்ணீர் வசதியெல்லாம் கூட இப்போ ரீசெண்டாக ஏற்படுத்தி கொடுத்துனாங்க எங்கள் ஊர்லேருந்து. ஏன்னா இங்கே வரவங்க கால் கை கழுவின்னு சுத்தமாக கோயிலுக்குள்ளே போகணும். அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா வந்து குடிச்சிட்டு போகலாம். குடிக்கிற தண்ணி தாங்க அது, வேஸ்ட்டாக போகிற தண்ணி கிடையாது, குடிக்கிற தண்ணி தான் அது. அதே மாதிரி இந்த செடிங்கெல்லாம் இப்போ தான் வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. செடிங்கெல்லாம் தென்னஞ்செடி வச்சுருக்காங்க. அதே மாதிரி மல்லிச்செடி வச்சுருக்காங்க, செம்பருத்தி செடி எல்லாமே கோயில் பக்கத்தில் அழகாக இருக்கணும். என்ன சொல்கிறது, பூந்தோட்டம் மாதிரி இருக்கணும். அதனால் யாரும் கலீஜ் பண்ணாமல் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி கோயில் நிர்வாகம் வந்து நல்லா பண்ணி பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதா? பேக் சைடு கொஞ்சம் இருட்டாக இருக்குது, அதனால் போக முடியல. அதனால் ரிட்டர்ன் இப்படியே வந்துடுங்க. பாருங்கள் செடிங்க வச்சுருக்குது பாருங்கள். அங்கே ஒரு செடி, இதோ இங்கே ஒரு செடி, அங்கே ஒரு செடி, அது ஒரு செடி, ப்ளஸ் டேங்க்கு. இதை இந்த பக்கம் நான் இந்த டேங்க் வைக்கிறப்போ ஃபஸ்ட்டு இந்த செடிங்க தான் வச்சது. இப்போ பார்த்தா எவ்வளோ பெருசாகிட்டு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தென்னஞ்செடியாக இருக்குது. அப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் வச்சது இது ஒரு 2 years பேக்கு. அதே மாதிரி இது பாருங்கள், இது ஒரு வகையான பூ அறுத்து சாமிக்கெல்லாம் படைப்பாங்க. இந்த பூவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க, அவுட்லுக்கு ஒரு வியூ காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. சாமியோட தரிசனம் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம என்றைக்குமே நல்லா இருக்கலாங்க. பார்த்துக்கோங்க. சாமி காலபைரவர் பக்கத்துலேயே விக்ன விநாயகர் இருப்பார். அவங்களுடைய அருள் இருந்தாவே நம்ம நல்லா இருக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ரோடு ஓரமே இருக்குது பாருங்கள். இதுதாங்க NH4, இது 2way ஹைவே. இது கோல்டன் டெம்பிள்லேருந்து ஒடுகுத்தூர் போகிற லைனுங்க. இது பார்த்துக்கோங்க. அவுட்லுக் இதுதான். சூப்பராக சீரியல் செட்டெல்லாம் போட்டு நல்லா அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஒரு முறை தேய்பிறை அஷ்டமி நடக்கிறப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க. அப்போ தான் தெரியுங்க எவ்வளோ விசேஷமாக நடக்குதுன்ட்டு. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.